ஒரு கல்லூரி விடுதியில் தினமும் காலை உணவாக உப்புமா வழங்கப்பட்டு வந்தது. சலிப்படைந்த மாணவர்கள் விடுதி காப்பாளரிடம் முறையிட்டனர். அவர் மாணவர்களின் கோரிக்கையை கண்டு கொள்ளவில்லை. இதில் ஆத்திரமான மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினர். பேச்சுவார்த்தைக்கு வந்த விடுதி நிர்வாகம் காலை உணவாக என்ன கொடுக்கலாம் என்பதை மாணவர்களை முடிவெடுக்க கேட்டுக்கொண்டது. ஆனால் ஒரு முடிவும் கிடைக்கவில்லை. எனவே ஒட்டெடுப்பு நடத்தி முடிவெடுக்க முயன்றனர். ஓட்டெடுப்பின் முடிவு உப்புமாவுக்கு சாதகமா மாறியது. மீண்டும் உப்புமா என்று தீர்மானமானது. காரணம் மாணவர்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லாமல் போனதுதான். ஒற்றுமையின் பலம் என்பது தனிநபர்களின் சக்திகளை ஒருங்கிணைத்து பெரிய சவால்களை வெல்வதற்கான வலிமையாகும்.